வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் மிக ஆழமாக நடத்திய தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்கள், அதன் பின்னணியில் இருந்த தொடர்புகள், ராஜதந்திர பேச்சுக்கள் மற்றும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மிரண்டு போன பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் ஓடியது பற்றிய தகவல்கள் இப்போது கிடைத்துள்ளன. அவற்றை இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்கிறோம். இது எல்லாவற்றின் ஆரம்பம் அமெரிக்காவில் இருந்து புதுடில்லிக்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு தான். மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்தார். அந்த அழைப்பில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாக அமெரிக்காவுக்கு முக்கியமாக உளவு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். உளவு தகவல் என்ன? மோதல் இறுதி வரை, அதாவது சனி ஞாயிறு வரை நீடித்தால் வியத்தகு முறையில் தீவிரமடைய அதிக வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கும் உளவுத்துறை தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். பாகிஸ்தானின் எந்த ஒரு தவறான சாகசத்திற்கும் இந்தியாவின் பதில் கடுமையாகவும் ஆழமாகவும் பெரியதாகவும் இருக்கும் என்று இந்திய பிரதமர் ஜே.டி. வான்ஸிடம் கூறியதாக அறியப்படுகிறது. மறுபுறத்தில், அதாவது பாகிஸ்தானிலிருந்து தோட்டாக்கள் வந்தால் அதற்கு ஷெல்கள் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா கூறிய அதே உளவு தகவல் பெரும்பாலும் இந்திய உளவுத்துறையிடமும் இருந்திருக்க வேண்டும். காரணம், அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்குள் மிக ஆழமான இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய விமானப்படையிடம் பக்காவாக ஒரு போர்த்திட்டம் இருந்தது. அதை மிக குறுகிய கால அவகாசத்தில் செயல்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸின் தொலைபேசி அழைப்பு முடிந்து சில மணி நேரத்திற்கு பின்னர் சனிக்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது இந்திய விமானப்படையின் துல்லியமான தாக்குதல்கள் நடந்தன. ஒரு விதத்தில் சொன்னால், இந்தியா திட்டமிடலை செய்துவிட்டு ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது. காரணம், இந்தியாவில் 26 பொதுமக்கள் மீது பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு தீவிரவாத இயக்கத்தால் நடத்தப்பட்டது. என்னதான் பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர்பு மற்றும் உத்தரவு அதற்கு இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்ற போதிலும் அது நேரடியாக செய்தது பாகிஸ்தான் ராணுவம் அல்ல. இதனால் பாகிஸ்தானுக்குள் பாகிஸ்தான் ராணுவ இலக்குகளை தாக்குவதற்கு இந்தியாவுக்கு வெளியே காட்டக்கூடிய காரணம் ஒன்று இல்லாதிருந்தது. இந்தியா திட்டமிடலை செய்துவிட்டு ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது. அந்த சந்தர்ப்பம் 2 விதங்களில் ஏற்பட்டது. ஒன்று, அமெரிக்க துணை ஜனாதிபதியின் தொலைபேசி அழைப்பு. இரண்டாவது, இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் 26 இடங்களில் பாகிஸ்தான் விமானப்படை ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயன்றது. மே 9 இரவு மற்றும் மே 10 அதிகாலை வரை பாகிஸ்தான் 26 இடங்களில் தாக்குதல் நடத்த செய்த முயற்சிகளை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்தன. இது பாகிஸ்தானால் ஆளற்ற விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட விமான தாக்குதலின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு. இது முன்னதாக சராசரியாக 10 இடங்களில் இருந்தது. இதோ கிடைத்தது இந்தியா எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம். இந்திய விமானப்படை விமானங்கள் உடனே ஏவுகணைகளுடன் மேலெழுந்தன. பாகிஸ்தான் செய்த காரியத்தை தான் தடை கொடுத்து அடி வாங்குவது என்று சொல்வது. பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானங்கள் முக்கியமான 8 பின்னர் 1 என்று மொத்தம் 9 இடங்களில் பாகிஸ்தான் விமான தளங்களை தாக்கின. போர் விமானங்களிலிருந்து ஏவப்பட்ட துல்லிய ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படையின் ரஃபீகி, முரித், சக்லாலா, ரஹீம், ஜார்கூன், சுக்கூர் விமான தளங்களையும் மற்றும் சுனியனில் உள்ள ஒரு ரேடார் தளத்தையும் துல்லியமாக தாக்கின. தடியை கொடுத்து செம்ம அடி வாங்கியது பாகிஸ்தான். இது மே 10ஆம் தேதி முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. பாகிஸ்தான் மிரண்டு போனது. இந்திய தாக்குதல்கள் மேலும் தொடருமா என்ற அச்சத்தில் இருந்த பாகிஸ்தான் உடனடியாக அமெரிக்காவை அணுகியது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க்கோ ரூபியோடையே தொலைபேசி அழைப்புகள் நடந்தன. பெரும்பாலும் இதுபோன்ற ராஜதந்திர உரையாடல்களை நாட்டின் வெளியுறவு அமைச்சர்களே நடத்துவார்கள். ஆனால் பாகிஸ்தானில் வெளியுறவு அமைச்சர் என்று ஒரு பரிதாப ஜீவன் இருந்த போதிலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தாமே அமெரிக்காவை தொடர்பு கொண்டு பேசினார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு தமது சொந்த நாட்டு வெளியுறவு அமைச்சரின் திறமையில் அவ்வளவு நம்பிக்கை போலும். அவர்கள் அமெரிக்க ராஜாங்க செயலாளரை இந்தியாவுடன் பேசுமாறு கேட்டுக்கொண்டனர். ரூபியோ இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருடன் பேசினார். ஜெய்சங்கர் இந்தியா பேச தயாராக இருப்பதாக கூறினார். காரணம், இந்தியாவின் பேச தயார் நிலை பாகிஸ்தானுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் காசிப் அப்துல்லா மே 10ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு இந்திய டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காயை தொடர்பு கொண்டார். மேலும் பிற்பகல் 3:30 மணிக்கு இது பற்றி பேசுவதாக இருவரும் முடிவு செய்தனர். 3:30 மணிக்கு பேசிய போது இருதரப்பும் துப்பாக்கிச்சூடு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதென்று முடிவு செய்தனர். ராஜதந்திர வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்தியாவின் பார்வையில் ஏப்ரல் 22 பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் 3 முக்கிய நோக்கங்களும் அடையப்பட்டன. 3 முக்கிய நோக்கங்களும் அரசியல், ராணுவ மற்றும் உளவியல் தாக்கங்கள்.
எமக்கு தெரிய வந்த தகவல்களின்படி இந்திய அரசாங்கத்திற்குள்ள முக்கிய சிந்தனை என்னவென்றால், எல்லை தாண்டிய தீவிரவாத செயலை மேற்கொள்ள வழிவகுத்த பாகிஸ்தானின் நடவடிக்கைகளுக்கு அதிக விலை இருக்க வேண்டும். அந்த அதிக விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக இது தொடர்ச்சியான ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது. அதில் மிக முக்கியமான ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது என்பதால் பாகிஸ்தானால் வெப்பத்தை உணராமல் இருக்க முடியாது என்று உணரப்பட்டது. ராணுவ ரீதியாக 2016 உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் 2019 பாலக்கோட் விமான தாக்குதலின் அதே வடிவம் இந்தியாவிடம் இருந்தது. அது பாகிஸ்தானுக்குள் தீவிரவாத இலக்குகளை தாக்குவது மட்டுமே. இந்திய அரசாங்கம் அதே சீட்டுகளை இம்முறை விளையாட விரும்பவில்லை. இம்முறை பாகிஸ்தான் மீது அதிக செலவுகளை சுமத்துவது பற்றிய சிந்தனை இந்திய அரசுக்கு இருந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் ஆச்சரியமான அம்சமாக அதை தக்க வைத்துக் கொள்ள இந்திய அரசு ஆர்வம் காட்டவில்லை. அதாவது 10ஆம் தேதி பாகிஸ்தான் விமான தளங்களில் நடத்திய தாக்குதல்களை இந்திய அரசு தொடர விரும்பவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதனால் தான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தது இந்திய அரசு. அந்த கட்டத்தை அடையும் வரை அனைத்தும் துல்லியமாக திட்டமிடப்பட்டிருந்தன. இலக்குகள் மற்றும் நுட்பங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத இலக்குகள் முதல் சுற்றில் வந்தன. முரிட்கே, பஹவல்பூர் மற்றும் முசாபராபாத் ஆகிய 3 தீவிரவாத தளங்களும் அதிக மதிப்புள்ள தீவிரவாத இலக்குகளாக இருந்தன. காரணம், அந்த 3 இலக்குகளும் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முஹம்மது தீவிரவாத இயக்க தலைமையகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவை அந்த இயக்கங்களின் அடையாளமாகவும் இருந்தன. அவற்றை தாக்கியதன் மூலம் இந்தியா அனுப்பிய செய்தி தெளிவாக இருந்தது. நாங்கள் உங்களை தாக்குவோம், சில முகாம்களில் அல்ல, உங்கள் தலைமையகத்திலேயே தாக்குவோம் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இது டெல்லி வரைந்த புதிய சிவப்பு கோட்டை அடிக்கோடிட்டு காட்டியது. மேலும் உளவியல் தாக்குதல் அரசியல் மற்றும் இராணுவத்தின் கலவையாகும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த உக்தியில் 2 கூறுகள் இருந்தன. முதலாவது, பாகிஸ்தானுக்கு இராணுவ செலவுகளை அதிகரித்தல். தற்போது தாக்குதலுக்குள்ளான பாகிஸ்தான் விமான தளங்களை மீள கட்டமைக்க ஏராளமாக செலவாகும் மற்றும் அதிக காலம் பிடிக்கும். இரண்டாவது, பாகிஸ்தானின் ஆதரவில் உள்ள தீவிரவாத இயக்கத்தினருக்கு எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல என்பதை உறுதி செய்வது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் தீவிரவாதிகளை தாக்கும் நோக்கம் குறித்து இந்தியா தெளிவாக இருந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரதமர் மோடி முதல் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வரை ஏப்ரல் 22 முதல் மே 7 வரையிலான தொலைபேசி உரையாடல்களில் தங்கள் வெளிநாட்டு சகாக்களிடம் இதை தெரிவித்திருந்தனர். மேலும் மே 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 1:30 மணி வரை இந்திய விமானப்படை 9 தீவிரவாத தளங்களை தாக்கிய பின்னர் இந்திய டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓவை தொலைபேசியில் அழைத்து இந்தியா கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிரவாத இலக்குகளை தாக்கியதாகவும் பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகளை குறிவைக்கவில்லை என்றும் கூறினார். இறுதியாக பாகிஸ்தான் பேச விரும்பினால் இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளது என்ற செய்தி அனுப்பப்பட்டது. இந்திய தலைவர்களை தொலைபேசியில் அழைத்து அனைத்து வெளிநாடுகளுக்கும் ஒரே செய்தி மிகச் சுருக்கமாக கூறப்பட்டது. அவர்கள் நம் மீது சுட்டால் நாங்கள் அவர்கள் மீது சுடுவோம், அவர்கள் நிறுத்தினால் நாங்கள் நிறுத்துவோம். மோடி, ஜெய்சங்கர் மற்றும் தோவல் ஆகியோருடன் பேசிய அனைத்து வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கும் இது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. அடுத்த 3 நாட்களில் மே 8, 9 மற்றும் பின்னர் 10 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இந்தியாவை தாக்கியது. மேலும் இந்த முயற்சிகள் பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டன. இந்தியாவின் நெருப்பு பதில் பாகிஸ்தானின் 8 விமான தளங்களில் தொடர்ந்தது. அவற்றில் ஒன்று பாகிஸ்தானின் அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் கூட இருந்தது. இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தொழில்நுட்ப வலிமைக்கும் இடையிலான இடைவெளி இந்திய ஆயுத படைகளின் பதிலடியிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இது டெல்லியின் உயர்ந்த மற்றும் வலுவான திறனை காட்டுகிறது. அப்போதுதான் அதை உணர்ந்த பாகிஸ்தான் அமெரிக்கர்களை அணுகி ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த உதவி கோரியது. எனவே ரூபியோ பேசிய போது ஜெய்சங்கர் முதல் நாளிலேயே இந்திய டிஜிஎம்ஓவால் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓவுக்கு இந்த சலுகை நீடிக்கப்பட்டதாக கூறினார். அவர் மே 7ஆம் தேதி இரு டிஜிஎம்ஓக்களுக்கு இடையேயான அழைப்பு அவ்வாறு குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கும் ஒரே தொடர்பு வழி டிஜிஎம்ஓக்களுக்கு இடையே மட்டுமே. அதைவிட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வேறு எந்த தொடர்பு வழிகளும் இல்லை. கடைசி நாளில் அமெரிக்காவின் ஈடுபாடு பாகிஸ்தானின் வேண்டுகோளின் பேரில் நடந்ததாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் பாகிஸ்தானின் இடைத்தரகர்கள் மூலம் விஷயத்தை அறிந்திருக்கலாம் என்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இரு இராணுவங்களுக்கு இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் வாஷிங்டன் பங்கை வெளியுலகுக்கு காட்டிக்கொள்ள ட்ரம்ப் தமக்கு பாகிஸ்தானில் இருந்து கிடைத்த தகவலை பயன்படுத்தி கொண்டார். போர் நிறுத்தம் தம்மால் ஏற்படுத்தப்பட்டது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதனால் தான் போர் நிறுத்தத்தை முதலில் ட்ரம்ப் அறிவித்தார். வாஷிங்டனின் உரிமை கோரலில் டெல்லி தெளிவாக அதிருப்தி அடைந்தது.
மேலும் மத்தியஸ்தம் செய்வதற்கான ட்ரம்பின் சமீபகால திட்டமும் இந்தியாவை கவரவில்லை. இந்தியாவின் ஒற்றை மற்றும் மாற்ற முடியாத நிலைப்பாடு பிரச்சினைக்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை காலி செய்ய வைப்பது மட்டுமே. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் முடிவடையவில்லை. இது பாகிஸ்தானின் சவால்களுக்கு பதிலடி கொடுக்க செயற்பாட்டு தயார் நிலையை குறிக்கிறது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இதை ஒரு போர் நிறுத்தம் என்றும் அவர்கள் விவரிக்க விரும்பவில்லை. இது ராணுவ நடவடிக்கை மற்றும் துப்பாக்கி சூட்டை தற்காலிகமாக நிறுத்துதல் என்று அழைக்கிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அது சில மணி நேரத்தில் மீறப்பட்ட கதையை பாகிஸ்தான் மீண்டும் தொடரும் என்பது இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும்.